Hi, hello, welcome. இன்னைக்கான வீடியோவில் நாம SKINKRAFTன்ற ஒரு ஹேர் ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. SKINKRAFTன்ற அவங்களோட பிராண்டிங் நேமோட பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹேர் ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங்கை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பேக்கேஜை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமோட போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னன்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பாட்டிலோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டில் வந்து உங்களோட நேம் கன்ஃபார்மாக மென்ஷன் ஆகி வரும். இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட ரொம்பவே ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். நான் கையில் வச்சுருக்க இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஷாம்பூ ப்ராடக்ட். ரெண்டாவது இது வந்து ஒரு ஹேர் கண்டிஷ்னர், மாய்ஸ்சரைசர் வித் ஹேர் ரிப்பேர் கண்டிஷ்னர்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லைன்னு தெரியல, லென்ஸ் ப்ராப்ளத்தால் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. பார்த்துட்டே இருந்து கொஞ்சம் கிளியராக காட்டுவேன் அந்த ஃபோட்டோவை. இது வந்து ட்ரை ஸ்கால்ப் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹேண்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. ஸோ இது வந்து எனக்கான அனாலிசிஸில் நான் வந்து என்னோடய ஸ்கால்ப் ட்ரையாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணேன். அதுக்காகவும் அப்புறம் ஆன்டி டேண்ட்ரஃப் இருக்குன்றதால அதுக்காக நமக்குன்னே பிரத்யேகமாக செஞ்ச ஒரு ஷாம்புனே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷாம்பு வந்து நோ SLS, அதுக்கப்புறம் நோ சல்ஃபேட் அண்ட் நோ பேராபென்ஸ், அதாவது தீங்கி விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. 100% நேச்சுரல்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து இன்டென்ஸ் மாய்ஸ்சர் வித் டோட்டல் டேமேஜ் ரிப்பேர் கண்டிஷனர். அதாவது ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களோட ஹேர் ரொம்பவே நல்லா க்ரோ ஆகிறதுக்கு யூஸாக இருக்குது. உங்களோட ஹேர் ஃபுல்லாக நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது ட்ரை ஆகிடும். இது வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து ஹேர் க்ரோத் சீரம். இந்த சீரம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஹேர் வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கான கொஸ்டினில் வந்து நான் ஹேர் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் வந்து என்னோட சாய்ஸ் படி நான் வந்து ரோஸ்மேரி வித் கஃபைன்ற ஃப்ளேவரை சூஸ் பண்ணதால் அதுக்கான ஒரு ஃப்ளேவரை யூஸ் பண்ணி இந்த சீரத்தை தயார் பண்ணி எனக்கு அமைச்சிருக்காங்க. இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஒரு கார்டு. அதில் வந்து டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுன்ற ஆல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சீரம் வந்து உண்மையிலேயே சூப்பராக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றியும் நான் சொல்கிறேன். இது வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த கார்டில் பேக் சைடில் இதை எப்படி யூஸ் பண்ணலான்ற டோட்டல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து படித்து கூட தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்துருப்பீங்க, பேராபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, அப்புறம் வந்து எந்த ஒரு அனிமல் ஃபேட்டையும் இவங்க யூஸ் பண்ணலை. தாராளமாக நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுதா, இதுதான் இந்த ஹேர் க்ரோத் சீரம். பார்க்குறதுக்கு ஒரு வாட்டர் மாதிரியான ஒரு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது இது. ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ எல்லா ப்ராடக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் நேம் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க, SKINKRAFT Laboratories. உண்மையிலே ரொம்பவே ஒரு அருமையான ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஹேர் க்ரோத்துக்கு இந்த சீரத்தை தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
இந்த ப்ராடக்ட் வந்து அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி ட்ரை ஸ்கால்ப் ட்ரீட்மெண்ட், அதாவது உங்களோட ஸ்கால்ப் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் அப்புறம் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் இருக்குன்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஃப்ரீ, நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக நாம் வாங்கி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஆப்பிள் பிளாசம்ன்ற ஒரு ஃப்ளேவரை சூஸ் பண்ணதால் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து லைட் க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கான ஃப்ளேவரை சூஸ் பண்ணும்போது அந்த கலரில் இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்க ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர் வித் ஹேர் ரிப்பேர் கண்டிஷனர். உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட்டும் வந்து சேம், ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் பெரிய அளவில் தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கான வித்தியாசம் தெரியும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுமே கன்ஃபார்மாக ஒர்த்தான ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த ஸ்கின் கிராஃப்டில் வரீங்கன்னா இப்போ தாராளமாக இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ணலாம். இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த சீரம் சரி, அதே மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவாக இருந்தாலும் அந்த ஹேர் ரிப்பேர் கண்டிஷனர் ஆகட்டும், இது 3மே ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் வந்து ட்ரை ஸ்கால்ப் அப்புறம் ஆன்டி டேண்ட்ரஃப் இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷாம்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றதை நீங்கள் அந்த கொஸ்டினுக்கான அனாலிசிஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து சில பேருக்கு ஸ்கால்ப் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ரொம்பவே இச்சிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஷாம்புவை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வால்யூம் கம்மியாக இருக்குது, டென்சிட்டி கம்மியாக இருக்குது, உங்களோட ஹேரை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் வித் ரிப்பேர் கண்டிஷனரும் கொடுக்குறாங்க. 3வது ரொம்பவே ஹேர் கொட்டி இருக்குது, அப்புறம் வந்து ரொம்பவே வந்து ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்குன்றது மட்டும் இல்லாமல் ஹேரோட க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த சீரமும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஸோ கேட்குற கொஸ்டினுக்கான ஆன்சரை பொறுத்து உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடியாகி வருது. இதோட ஸ்பெஷாலிட்டியான விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது. எனக்கு ஒரு தடவை பார்க்கும்போதுமே பக்காவாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான ப்ராடக்ட் எவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக இந்த 3 ப்ராடக்ட்டுமே வாங்கலாம், அதை பற்றி எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க வந்து நீங்கள் ஒரு ட்ரையல் பேக் மாதிரி வாங்குறது ரொம்பவே நல்லது. என்னோட கருத்து இதுதான். ஏன்னா இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரியான ஆப்ஷன் நிறைய இருக்குது. 6 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது, அதே போல் 12 மந்த்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் பேக் வாங்கும்போது உங்களுக்கு வந்து 2000 ருபீஸ் கிட்டே கொடுக்குறாங்க, அதாவது 1999 அமௌண்ட்டுக்கு தராங்க. நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் சப்ஸ்கிரிப்ஷனாக இதை எடுத்தீங்கன்னும் போது 1499 ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் பேக் மூலிமா நீங்கள் இது உங்களுக்கு ஓகே அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை 6 மந்த்துக்கோ இல்லை வந்து 12 மந்த்ஸ்க்கோ கூட வாங்கலாம். 12 மந்த்ஸுக்கான பேக்கேஜ் அமௌண்ட் என்னென்னா வெறும் 999 தான். கன்ஃபார்மாக தாராளமாக வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு 1 மந்த்துக்கு வரலாம், சில பேருக்கு 2 மந்த்ஸுக்கு வரலாம். அவங்கவுங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது எவ்வளோ நாள் வருன்றது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இதோட ரிவ்யூவை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.